ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ்ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு நஞ்சநாடு ரகுபதி பீமன் பேராசிரியர் அவர்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். அப்படிங்களா? சரி, அடுத்த வருஷம் 2026 ஊட்டி சட்டமன்ற தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டீர்கள், நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். சார், அதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் சார். என் பேர் ரகுபதி பீமன். நான் நஞ்சநாட்டில் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. சரிங்க. நஞ்சநாடு அரசு பள்ளி நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. நஞ்சநாடு அரசு பள்ளியில் தான் நான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அங்கே தான் படித்தேன். அங்கே படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம உதகை அரசு கலைக்கல்லூரியில் நான் என்னோடய யூஜி படிப்பை முடிச்சுக்கிட்டேன். சரி சரி. அங்கே முடித்ததுக்கப்புறம் திரும்ப அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போய் அங்கே என்னோட பிஜி அதாவது எம்ஏ படிப்பை முடிச்சுக்கிட்டேன். எம்ஏ முடித்ததுக்கப்புறம் இன்னும் மொழியில் இன்னும் தீவிரமாக அதாவது ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சி திரும்ப அங்கே ஆராய்ச்சி பட்டப்படிப்பில் சேர்ந்து நான் 2008 என்னோடய பிஹெச்டியை நான் முடிச்சிருக்கேன். அதில் நான் பண்ணது லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் படகா லாங்குவேஜ்னு சொல்லி என்னோட லாங்குவேஜை தான் நான் வச்சு ரிசர்ச் பண்ணேன். என்னோட ரிசர்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம லாங்குவேஜும் மற்ற எல்லா லாங்குவேஜில் இருக்கிற, அதாவது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா அது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அது உங்களுக்கு லிங்குவிஸ்டிக்ஸ் படித்தா உங்களுக்கு தான் புரியும். மொழியியல் கோட்பாடுகள்னு சொல்லுவோம் தமிழில். அந்த கோட்பாடுகள் எல்லாம் மற்ற லாங்குவேஜ் மாதிரி நம்ம லாங்குவேஜுக்கும் அப்படியே ஆப்ட் ஆகுதாங்கிறது தான் என்னோட தீசிஸ். அதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து 2008 நான் பிஹெச்டி அவார்டு வாங்கியிருக்கேன். நீங்கள் இப்போ டாக்டரேட்டு பேராசிரியர் இப்போ பணியில் இல்லை. இப்போ இந்த கட்சிக்காக வந்துட்டீங்க. உங்கள் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் எப்படி உங்கள் நடவடிக்கை எப்படி, உங்கள் கட்சி நடவடிக்கை எப்படி போய்கொண்டு இருக்கிறது? எங்கள் கட்சி நடவடிக்கைன்னா, நான் 2011 கட்சியில் ஜாயின் பண்ணேன். 2011 அப்புறமா நம்ம பேராசிரியர் பணிக்காக மத்திய பல்கலைக்கழகம் கர்நாடகா இருக்கு இல்லைங்களா? சரி, சொல்லுங்கள். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா, அங்கே தான் போய் 8 years ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி டெல்லியில் 1 வருஷம், அதுக்கு முன்னாடி மைசூரில் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது, அங்கே 1 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நம்ம பணிக்காக அங்கே கர்நாடகா போனதுக்கப்புறம் நம்மளால் முழு வீச்சாக இறங்கி கட்சி பணி செய்ய முடியல. ஒரு பேக்ரவுண்டில் இருந்து சில வேலைகள் செஞ்சது தான். அதுக்கப்புறம் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் நம்ம அங்கே சில கான்ட்ரவர்சி வந்துருச்சு. நமக்கு ஒரு செமினார் எடுக்கும்போது நம்ம லாங்குவேஜை நம்ம தனி லாங்குவேஜ்னு சொல்கிறோம். சரி. அதாவது படகா லாங்குவேஜஸ் செப்பரேட் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அங்கே சில கான்ட்ரவர்சி வருது. அங்கே இட்ஸ் அ டைலக்ட் ஆஃப் கன்னடான்னு சொல்கிறாங்க. நான் கன்னட மொழியின் கிளை மொழி தான் படுகுன்னு சொல்கிறாங்க. நான் படுக மொழி தனி மொழின்னு சொல்கிறேன். அங்கே ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுது அங்கே. அப்படி ஏற்பட்டதன் காரணமாக என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே, நம்ம வரலாறு மறைக்கிறாங்களே, நம்ம வரலாறு இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை நான் கொண்டு போய் அண்ணன் கட்சியில் தெரிவிக்கிறேன். அண்ணன் சொல்கிறாரு, நீ உன் வரலாறு எழுதுறா, நீ எழுது, நீ உன் வரலாறு இது பொண்ணு. சீமான் சார், நான் சீமான் சார் எங்கள் அண்ணன் தான் நான் சொல்லுவோம். அண்ணன் சொல்கிறாரு, நீ உன் வரலாறு எழுது, நீ உன்னோட சமூகத்துக்கு நீ செய். நீ ஏற்கனவே டிக்ஷனரி போட்டிருக்க, தீசிஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்க, யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கும். உண்மையிலே தெரியாது, இது வரைக்கும் எனக்கு தெரியாது, தெரியாமல் இருந்திருக்கும். இப்போதைக்கு தான் கேள்விப்பட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கேன். இதுதான் தீசிஸ். சரி சரி. இதுதான் என்னோட பிஹெச்டி தீசிஸ். சரி. இங்கே பாருங்க, லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் படகா லாங்குவேஜ். தூக்குவே 2 கிலோ இருக்கு. கஷ்டப்பட்டு எழுதியிருக்கீங்க. ஆமாம். சரி சரி. அது நிறைய ரிசர்ச், நான் போகாத ஊரே கிடையாது. படகாஸ் ஊர் அத்தனை அட்டிக்கும் போயிருக்கேன். போய் பெரியவங்களை பார்த்து, ஏன்னா 60-70க்கு மேலே தான் நாங்கள் எப்போவுமே டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். பண்ணி இது பண்ணியிருக்கோம். அப்புறம் என்னோட டிக்ஷனரி கூட இருக்குது, நான் உங்களுக்கு போக தரேன். நான் பார்த்துருக்கேன். சரிங்க ரகுபதி, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. என்னன்னா, இப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்காகவோ இல்லை இதுக்காகவோ பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி இல்லை, என்றைக்குமே தனித்து தான் நிற்போம். ஏன் தனித்து நிற்போம்னா, எங்களோட கொள்கை எப்படி, எங்களோட கொள்கை பாருங்கள், நம்ம எப்படியாவது இயற்கையை காப்பாற்றணுங்கிறத எங்களோட இயற்கையும் விவசாயம் முக்கியம் எங்களுக்கு. விவசாயி எங்களுக்கு சாகக்கூடாது. இனிமே விவசாயி சாகக்கூடாதுங்கிறத எங்களோட
கோட்பாடு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுக்கு சின்னமும் கொடுத்துருக்காங்க, விவசாய சின்னம். விவசாய சின்னம். இன்னொன்று வந்து தற்சார்பு கொள்கை ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொண்டு வந்துட்டாவே விவசாயிகள் நலமாக வாழலாம். இப்போ டீக்கு வந்து நமக்கு வந்து 15 ரூபா 16 ரூபாய் வாங்கிட்டு டீக்கு தான் விலையே கிடைக்க மாட்டேங்குது. விலை இல்லை. எங்களுக்கு வந்து 30-35 ரூபாய். எங்களோட கொள்கை வந்தா 35 ரூபாய் ஒரு கிலோ டீ தூள் கொடுக்கறதுக்கான சாத்தியம் இல்லை. அதுக்கான கட்டமைப்பு நாங்கள் வச்சிருக்கோம். அதுக்கான எப்படி செஞ்சா அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நாங்கள் வச்சிருக்கோம். அதாவது எல்லா அரசாங்கமுமே இது வரைக்குமே நாங்கள் வந்தால் செஞ்சிடறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் செஞ்சதில்லை. அப்புறம் நான் படகாசை வந்து எஸ்சியிலேருந்து நம்ம எஸ்சியில் இருந்தவங்களே பிசிக்கு மாற்றினாங்க. பிசிக்கு மாற்றினதுலேருந்து நம்ம இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கோம், எங்களை எஸ்சிக்கு மாற்றுங்கன்னு. நம்ம தான் பூர்வ கொடிங்க, நம்மள கண்டிப்பாக மாற்றி ஆகணும். நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாற்ற மாட்டாங்க. ஏன் மாற்ற மாட்டாங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன் அதில் இருக்கு. நம்ம வந்தால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சா கண்டிப்பாக நாங்கள் அதை மாற்றுவோம். ஏன்னா மாற்றுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு. எஸ்சியிலேருந்து பிசி மாற்றுறதுக்கு 1 மாசத்துல மாற்றிட்டாங்க தானே. எஸ்சியிலேருந்து பிசியில் மாற்றுறதுக்கு 1 மாசத்துல மாற்றிட்டாங்க தானே. அப்போ பிசியிலேருந்து எஸ்சிக்கு மாற்றுறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு தானே. இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் மாற்றலை. அது அங்கே தான் அரசியல் செய்கிறாங்க. நம்ம வந்தால் கண்டிப்பாக படுக மக்கள் வந்து பிசியிலிருந்து எஸ்சிக்கு மாறுவாங்க. நான் படுகர்களுக்காக என்னோட உயிரை கொடுத்தாவது போராடுவேன். சரி ரகுபதி, உங்கள் வேலைகளாம் ஆரம்பிச்சாச்சா? வேலை ஆரம்பிச்சாச்சு. இப்போதான் போஸ்ட் அடிச்சு அங்கங்கே ஒட்டிட்டு இருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல படுக வேட்பாளர் வந்து அண்ணன் தேர்வு செஞ்சிருக்காரு இந்த வாட்டி. சமூகம் சார்ந்து ஒருத்தரை நிறுத்தணுங்கிறது ஒரு பக்கம். நம்மளும் ரொம்ப காலமா கட்சியில இருக்கோம். அண்ணனுக்கு வந்து போன எலெக்ஷன்லயே கேட்டாங்க, நம்ம வந்து இன்னும் அனுபவம் வரலன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் வேணும் அப்படின்னு நம்ம இருந்தது தான். இப்போ இந்த வாட்டி அண்ணன் வந்து நீங்கள் தான் நிற்கணும்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை. அண்ணனா யாரை நிறுத்துறாரோ அவர் தான். நம்ம கட்சியில் வந்து எந்த விதமான இது வேறுபாடும் கிடையாது. சரி, சிறப்பு. ரகுபதி, கேட்கக்கூடிய என்னவென்றால், உங்களுக்கு வயது இப்போ என்ன ஆகிறது? எனக்கு 45 ஆகுதுங்க. 45. இந்த வயதுலயும் இந்த கட்சி பாகுபாடு, இந்த மக்கள் குடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு பேரரசர் தொழில ஏன் வந்திருக்கேன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து கர்நாடகாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் முழுசா நாங்கள் வந்து இந்த லாங்குவேஜ் பற்றி தான் அங்கே நாங்கள் கிளாஸ் எடுப்போம். இப்போ லாங்குவேஜ் பற்றி எடுத்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு செமினார் வருது. செமினார்னா கருத்தரங்கு வருது. இப்போ ஒருத்தர் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுவோம். இப்போ பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது இப்போ நம்ம தமிழ் மொழி எடுத்துக்கிறோம். தமிழ் மொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் வந்து உலக மொழிகளின் தாய்ன்னு சொல்கிறோம், அன்னை மொழின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம கர்நாடகாவில் இதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட மொழி தான் பெருசு மாதிரி அங்கே காட்டிக்குவாங்க. சார், அங்கே போராடி இருக்கீங்களா? இதுக்கு நான் போராடி இருக்கேன், கேட்டிருக்கேன். அங்கேயே நான் வந்து எதிர்த்து கேட்டிருக்கேன். மேடையிலேயே பேசியிருக்கேன். மேடையிலேயே நான் எதிர்த்து பேசியிருக்கேன். என்னன்னு நீங்கள் வந்து எல்லாருமே லிங்குவிஸ்ட். முன்னாடி எனக்கு கீழே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருமே ஆகச்சிறந்த மொழியியலாளர்கள். எப்படின்னா அவங்களாம் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க உள் மனசுக்கு தெரியும் அது தமிழ் மொழின்னா என்ன. நீங்கள் வந்து த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் திஸ் வேர்ல்டுன்னு போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக தமிழ் தான் வரும். ஆனால் நம்ம வந்து போராடி இருக்கோம், நிறைய விஷயங்களை கேட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் என்னோட தீசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படகா இஸ் செப்பரேட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி எழுதும்போது தீசிஸ் ரிட்டன் ஆயிடுது. தீசிஸ் கம்ப்ளீட் ஆகலை என்னோடது. எனக்கு டிகிரி தரல, பிஹெச்டி தரல. அப்போ ஏன்னு கேட்குறாங்க, கொஸ்டின் பண்ணுறாங்க. நான் திரும்ப கொஸ்டின் பண்ணுறேன், இல்லை படகா இஸ் செப்பரேட் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க வந்து இல்லை பழைய புக்ஸில் எல்லாம் அப்படி ரெஃபரன்ஸ் அப்படி இல்லை, ரெஃபரன்ஸ் நம்ம ரிசர்ச் பண்ணி மற்ற லாங்குவேஜோட ஒப்பிட்டு நம்ம சொல்கிறோம். பட் இருந்தாலும் அவங்களால ஏற்றுக்க முடியல. என்னோட டிக்ஷனரிலையும் என்னோட தீசிஸ்லையும் படகா லாங்குவேஜ் இஸ் டயலெக்ட் ஆஃப் கன்னடான்னு சொல்லி தான் நான் தீசிஸ் வாங்கியிருக்கேன். அது வாங்கியிருக்கேன்னா நமக்கு வந்து அவ்வளோ வருத்தம் உள்ளார். நம்ம விஷயம்லாம் தெரிஞ்சு நம்ம லாங்குவேஜ் இப்படி இருக்குது, நம்மளுக்கு செப்பரேட்டாக ஒரு லாங்குவேஜ் தானே, இது ஏன் டயலெக்ட் ஆஃப் கன்னடான்னு சொல்கிறாங்கங்கிற அந்த வருத்தம் உள்ளே இருக்குது. அந்த வருத்தம் இருக்கும்போது நம்மளை வந்து மைசூர்லேருந்து வந்தவங்க, நீங்கள் மைசூர்லேருந்து ஒரு 5 அண்ணன் தம்பி வந்தாங்க, வந்து தான் இங்கே வந்து இவ்வளோ
படகாஸ் வில்லேஜ் உருவாச்சு இப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஒரு உணர்ச்சிங்கிறதுல அது ஒரு கோபம் வருது, வெறி வருது. நம்ம படிச்சிருக்கோம், ரிசர்ச் பண்ணியிருக்கோம், எப்படா ஒரு அதாவது குறிஞ்சி முல்லை பாலைன்னு அப்படி இருக்கும்போது குறிஞ்சியிலிருந்து தான் கீழே போயிருக்காங்க, குறிஞ்சியிலிருந்து தான் முல்லை மருதம் நெய்தல் பாலை இன்னைக்கு போயிருக்காங்க. ஏன்னா குறிஞ்சி தான் பூர்வீகம். அப்போ எப்பவுமே மலையும் மலை சார்ந்த இடமும் நம்ம சொல்றோம். இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பூர்வீகமா இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க தான் நம்ம படகாஸ். ஆனா நம்ம படகாஸ் என்ன சொல்றாங்க, 5 பேர் அங்கிருந்து வந்து இத்தனை அட்டியா இருக்காங்க. அப்ப அங்க இருந்த படகாஸ் எல்லாம் இங்க கர்நாடகால இருந்து 5 பேர் படகாஸ் இங்க வந்தாங்க, சரி. அப்ப அங்க இருந்த படகாஸ் எல்லாம் எங்க போயிட்டாங்க? அப்படி கிடையாது. நம்ம தான் பூர்வக்குடி. நம்ம பூர்வக்குடிங்கிறத மறைக்கிறாங்க. இது மனசுக்குள்ளார நமக்கு ஒரு வெறியா போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவர் சொல்றாரு, டேய் உன் வரலாறு நீ தாண்டா எழுதணும், வந்து எழுதுங்கடா, உங்க வரலாறு நீங்க தான் எழுதணும், உங்க மொழியை நீங்க தான் காப்பாற்றணும், உங்களுக்கு நீங்க தான் உங்க மொழியோட இது பாதுகாப்பு, நம்ம தானே வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது நம்ம போய் அங்கே சேர்றோம், அவர் கூட இது பண்றோம், அவர் கூட பேசுறோம். சரி, ஓகே ரகுபதி, சீமான் போலவே பேசுகிறீர்கள், பாராட்டுக்கள். நீங்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஊட்டி நிற்க போகிறீங்க இல்லையா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்கள் சேனல் மூலமாக நல்வாழ்த்துக்கள், நீங்கள் வெற்றி பெறணும். சரி, இது வரைக்கும் எனக்காக இப்போது கூட நீங்கள் கூடலூருக்கு போயிட்டு வந்ததை சொல்லியிருக்கீங்க. காலையில் எடுக்க வேண்டிய பேட்டி இப்போ 4 மணிக்கு எடுத்துகிட்ருக்கோம், அவ்வளோ பிஸி, பரவாயில்ல. எனக்கு வேண்டி ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி ரமேஷ், நன்றி.